அன்பான சகோதரர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்து சொல்லிக் கொள்கிறேன். ஒரே மந்தை ஒரே மேய்ப்பன் என்ற நிகழ்ச்சியுமாய் வருகிறதான அநேக விமர்சனங்களையும் கருத்துக்களையும் நான் வரவேற்கிறேன். அவைகளின் உற்சாகமூட்டுகிறதா இருக்கபடினாலே தொடர்ந்து வேதத்தை வாசிக்கும்படியாக இன்னும் அநேக விஷயங்களை அறிந்து கொள்ளும்படியாக என்னை தூண்டுகிறதா இருக்கிறபடினாலே உங்களுடைய விமர்சனங்களையும் கருத்துக்களையும் வரவேற்கிறேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே சமாரிய ஸ்திரியுடனே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசிக் கொண்டிருக்கிற ஒரு சம்பவத்தை தலைப்பாக நடத்திருக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்திரீயே நான் சொல்லுகிறதை நம்பு. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. சீரியா ராஜாவின் படைத்தவனாகிய நாகமான் என்கின்ற ஒரு மனுஷன் மகா பராக்கிரமசாலி. கர்த்தர் அவனை கொண்டு சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்ட மகா பெரிய பலசாலி. அப்படிப்பட்ட பலசாலி இருக்கிற மனுஷனுடைய சரீரத்தில் ஒரு வியாதி இருந்துச்சு. அந்த வியாதி சுகமடைவதற்காக இஸ்ரவேலின் தேசத்திலே எலிசா என்கின்ற ஒரு தீர்க்கதரிசியிடத்திலே அவன் கடந்து வருவதை பார்க்கிறோம். எலிசாவிடத்தில் கடந்து வரும் பொழுது எலிசா தன் வேலைக்கான அனுப்பி அந்த நாகமாண்டத்தில், நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் வியாதி நீங்கி நீ சொஸ்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். இந்த வார்த்தையை கேட்டதுமே நாகமானுக்குள்ளே கடும் கோபம் உண்டது. அவன் கடும் கோபம் உண்டவனாக புறப்பட்டு போனான்னு பார்க்கிறோம். நாகமான் எலிசாவை எதற்காக பார்க்க வந்தான்? அவன் தன் சரீரத்தில் வியாதி நீங்கி சுகமா இருக்கும்படியாக கடந்து வந்தான். ஆனா இங்க பாருங்க, எலிசாவின் வார்த்தையை கேட்ட உடனே அவனுக்குள்ள கோபம் வந்தது. ஏன் தெரியுமா? தேவனுடைய மனுஷனாக எலிசாவின் வார்த்தையை அவன் சொல்லுகிறதை அவன் நம்பாமல் போனபடியினாலே அவனுக்குள்ள கோபம் வந்தது. நீங்க நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, சுய புத்தி மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்து. பாருங்க, ஏன் நாகமானுக்குள்ள கோபம் வந்தது அப்படின்னா, அவன் ஏன் தேவனுடைய மனுஷனாக எலிசா சொல்லுகிறதை நம்பாமல் போனான்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாகமான் தன் சுய புத்தி மேல் சார்ந்திருந்தான். எப்படின்னு பார்க்குறீங்களா? அதே 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு தன் கையினால் அந்த இடத்தை தடவி சுகமாக்குவான் என்று எண்ணி இருந்தேன். இப்ப பாருங்க, நாகமான் எலிசாவை பார்க்க வருவதற்கு முன்பதாகவே அவனுக்கு ஒரு யோசனை. இந்த சுய புத்தியில என்னன்னு தெரியுங்களா? சுய புத்தி என்பது என்னன்னா, சொந்த அறிவை பயன்படுத்துவதாகும். இந்த சுய புத்தி இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, யாருடைய ஆலோசனையும் கேட்க மாட்டாங்க, யாருடைய கருத்தையும் கேட்க மாட்டாங்க, தாங்களாகவே சிந்தித்து ஒரு முடிவெடுத்து செயல்படக்கூடியவர்கள். இந்த எலிசா அப்படித்தான் தனக்குள்ள ஒரு சிந்தனை உண்டு பண்ணி ஒரு முடிவெடுத்து வந்திருக்கிறான். எலிசா இப்படித்தான் சுகமாக்குவான்னு சொல்லி. எனக்கு அன்பான கர்த்தர் பிள்ளைகளே, இந்த நாகமானை போலதான் இன்னைக்கு நம்ம சுய புத்தி மேல் சார்ந்திருக்கிறபடினாலே கர்த்தர் சொல்லுகிறதை நம்ம நம்பாமல் போய் கொண்டு இருக்கிறோம். நீங்களே பாருங்களேன், நம்ம எத்தனை வருஷமா ஆலயத்துக்கு போயிட்டு இருக்கிறோம், எவ்வளவு கன்வென்ஷன் கூட்டங்கள் கலந்துருக்கிறோம், எவ்வளவு சுவிசேஷ கூட்டத்தை கலந்துருக்கிறோம். அதெல்லாம் விடுங்க, இன்னைக்கு நம்ம கையில் செல்ஃபோன் இருக்குது பாருங்க. இன்னைக்கு நம்ம யூடியூப்ல ஆன் பண்ணா எத்தனை விதமான மெசேஜ் கேட்கலாம் தெரியுங்களா? பெரிய பெரிய ஊழியர்களோட மெசேஜெல்லாம் கேட்கலாம். ஆனால் இவ்வளோ செய்தியை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது மாற்றம் வந்திருக்குதா? நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில மாற்றம் வந்திருக்குதா? இன்னும் நம்ம அப்படியே தான் இருக்கிறோம். இதெல்லாம் எதை காட்டுதுன்னு சொன்னால், நாம் கர்த்தர் சொல்லுகிறதை நம்புகிறதில்லை. இன்னைக்கு எத்தனை பேர் ஆலயத்துக்கு போன மாதிரியே திரும்பி வர்றாங்க? என்றைக்கு அவளை சிந்திச்சு பார்க்குறோமா? நீங்கள் ஆலயத்துக்கு எப்படி போனீங்களோ அப்படியே தான் திரும்பி வர்றீங்க. நமக்குள்ள ஏதாவது மாற்றம் வந்திருக்குதா? என்ன காரணம்? ஆலயத்தில் சொல்லுகிற தேவனுடைய வார்த்தையை நாம் நம்புகிறதில்லை. சமாரிய ஸ்திரியும் அப்படித்தான் இருந்தான், இந்த நாகமானும் அப்படித்தான் இருந்தான். சொல்லுகிறதே அவர்கள் நம்பாமல் போனபடினாலே நாகமான் தன் வியாதிலிருந்து சுகமடையவில்லை. இன்றைக்கு வார்த்தை அதைத்தான் சொல்லுகிறது. கர்த்தர் சொல்லுகிறதை நம்ம நம்பலைனா இந்த நாகமானை போலதான் நம்முடைய வாழ்க்கையில அநேக பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள், வருத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும்.
நாகமோட வாழ்க்கையில் தான் தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையை அவன் நம்பாம போனவுடனாலே அந்த வியாதினால் ஏற்படுகிற வருத்தங்களும் துன்பங்களும் கஷ்டங்களும் கண்ணீர்களும் அவருடைய நாகமோட வாழ்க்கையில் இருந்துச்சு. பின்பு நீங்கள் அடுத்த வசனத்தையும் வாசிக்கும் பொழுது நாகமான் தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையின்படியே யோர்தானில் போய் 7 தரம் ஸ்நானம் பண்ணினான். அதற்கு பிற்பாடு அவருடைய சரீரத்தில் வியாதி நீங்களை பார்க்கிறோம். இன்னைக்கு அதைத்தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறத நம்பினீங்கன்னா நீங்கள் பாடுகள் நீங்கி கஷ்டங்கள் நீங்கி துன்பங்கள் நீங்கி சந்தோஷமாக வாழலாம். உங்கள் சுய புத்தி மேல் நீங்கள் சார்ந்திருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அநேக கஷ்டங்களும் இழப்பங்களும் துன்பங்களும் கடந்து வரும் என்பதை இந்த வசனத்தின் மூலமாய் நமக்கு உணர்த்தப்படுகிறது. ஆகையினாலே கர்த்தர் சொல்கிறதை நம்புங்கள், ஆசீர்வாதம் பரிபூரணமாக பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிற வரைக்கும் அவருடைய கிருபை, அவருடைய அன்பு, அவருடைய சமாதானம், அவருடைய பாதுகாப்பு, அவருடைய சாவகாசம் நம் மனதினோடு கொடுப்பதாக. ஆமென்.